தமிழகத்தையும் தமிழர்களையும் எதிரியாக சித்தரித்து வெறுப்புவாத அரசியல் செய்வது பாஜகவுடைய வாடிக்கைன்னு திமுக எம்பி கனிமொழி கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. பீகாரை சேர்ந்த உழைக்கும் மக்கள் தமிழகத்துல துன்புறுத்தப்படுறதா பிரதமர் மோடியுடைய பேச்சுக்கு கனிமொழி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இது தொடர்பா அவங்க வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவுல வட மாநிலங்கள்ல தேர்தல் வந்துட்டா தமிழகத்தையும் தமிழர்களையும் எதிரியாக சித்தரித்து வெறுப்புவாத அரசியல் செய்வது பாஜகவுடைய வாடிக்கை அப்படின்னும் கடந்த ஒடிசா தேர்தலையும் இதையேதான் செய்ததாகவும் குற்றம் சாட்டியிருக்காங்க. ஆனா கொரோனா பெருந்தொற்றின் போது யார் தங்களை நடக்க விட்டு கொடுமைப்படுத்தியது, அந்த நேரத்துல தமிழகம் தங்களுக்கு உதவியது எப்படி என்பது அந்த தொழிலாளர்களுக்கு தெரியும்னு அவர் சுட்டிக்காட்டியிருக்காரு. அடுத்த ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்துக்காக தமிழகம் வரும்போது பிரதமர் இதே கருத்தை சொல்லும் பட்சத்துல தமிழகம் தங்களை எவ்வாறு வைத்து இருக்கு அப்படிங்கிறத தமிழர்களோட சேர்ந்து வெளிமாநில தொழிலாளர்களும் பிரதமருக்கு விளக்குவாங்கன்னு கனிமொழி குறிப்பிட்டிருக்காங்க. தமிழகத்துல கடந்த 4 ஆண்டுகளாக பீகாரை சேர்ந்த ஒருவர் மட்டுமே தனது அரசியலை செய்ய முடியாம துன்பப்பட்டு வர்றாரு அப்படின்னும் அவரும் ராஜ்பவன்ல வசித்து வர்றாருன்னு கனிமொழி விமர்சித்திருக்காங்க.